ஆண் ஜாதகத்திலையும் சரி, பெண் ஜாதகத்திலையும் சரி, குருவுடன் இணைந்த கிரகங்கள் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு இந்த 3 கேட்டகரி இருக்கவே கூடாதுங்க. அது இருந்தது அப்படின்னாலும் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அடுத்த வாழ்க்கை தேடி போறாருன்னு அர்த்தம். அது வந்து குரு செவ்வாய் இணைவு, அதே ஜாதகத்துல குரு செவ்வாய் இணைவு இருந்தது அப்படின்னாலும் அவங்க பார்த்தீங்கன்னா விவாகரத்தை நோக்கி போறாங்க. அந்த டைவர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கி வேற திருமணம் பண்றாங்க. அதுவே குரு செவ்வாய் இணைவு இல்லை அப்படின்னா அவங்க வந்து அஃபயர்ல சிக்கிக்கிறாங்க. ஏதாவது ஒரு சூழல்ல அவங்க வந்து 2வது வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா வாழ்ந்துடுறாங்க. வெளியில தெரியுற மாதிரி பிரிஞ்சு வேற திருமணம் பண்றது எல்லாமே இந்த குரு செவ்வாய் இணைவு இருக்குது. குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. அதுவே பெண் ஜாதகத்திலேயே குரு தான். அதுவே பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல செவ்வாயுடன் இருக்கக்கூடிய கிரகங்களும் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா கணவருடன் வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்காது. அதுல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகத்திலேயே அப்படி இருக்கும். ஆண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் 2வது வாழ்க்கை தேடி போறாங்க. நான் பார்க்கக்கூடிய பொதுவா ஒரு 100 ஜாதகம் ஒரு நாளைக்கு பார்க்குறோம், ஆன்லைன்ல பார்க்குறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஜாதகங்கள் இந்த மாதிரி தான் வருது. எல்லாத்துக்குமே 2வது லைஃப் இருக்கு. யாருமே நோ சொல்றதே இல்லை. இல்லைங்க மேம் ஒரே வாழ்க்கை போகுதுன்னு யாருமே சொல்றதில்லை. அந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் சூழல்கள் மாத்திடுது. கண்டிப்பா அந்த வாழ்க்கைக்கு போறாங்க.